தீபம் ஏன் ஏற்றணும் வை தெரியாது. கோயிலுக்கு போ, சாமி கும்பிடு, விளக்கேற்று, அன்னதானம் பண்ணு. ஆயிரக்கணக்கான வருடங்களா அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் விளக்கேற்றணும் தெரியல. இறைவன் ஒளி வடிவானவன். அந்த ஒளியை வந்து நம்ம ஏற்றுறோம். அந்த இறைவனை வந்து ரிமெம்பர் பண்ணிக்கிறோம். இறைவனை ரிமெம்பர் பண்ணிக்கிறோம். ஞாபகத்துக்கு கொண்டு வரும். இறைவன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து 100% பெர்ஃபெக்ட். நாம இருந்து 1% இருக்கிறோம், இல்லை 1/2% இருக்கோம், 1/4% இருக்கிறோம், மைனஸ் பர்சன்டேஜில் இருக்கிறோம். நம்ம மைனஸில் இருக்கிறோம், அவர் ப்ளஸில் இருக்காரு. அவர் 100% ப்ளஸ், நம்ம 100% மைனஸில் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. கடவுளுடைய ஈழ்நிலை மனிதன். கடவுளுடைய ஈழ்நிலை மனிதன். கடவுள் வந்து ஒளிமயமானவர். அந்த ஒளியினுடைய ஒரு பகுதியை நாம் ரிமெம்பர் பண்ணுறதுக்காக விளக்கு ஏற்றுறோம். கிறிஸ்டின்ஸ் கேண்டில் ஏற்றுறதும், மற்ற மதங்கள் அந்த லேம்ப் ஏற்றுறதும், இந்து மதத்தில் முக்கியத்துவம் கொடுத்து லேம்ப் ஏற்றுறதும்னா நாம் இறைவனுடைய ஒரு வடிவம் அப்படின்னு ரிமெம்பர் பண்ணுறதுக்காக தான். ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு விஷயம் என்னென்னா, ஔவையார் வந்து விநாயகர் அகவலை சொல்லியிருப்பாங்க. ஔவையார் வந்து விநாயகர் அகவலை சொல்லியிருப்பாங்க. இந்த மூலாதார கணலை பற்றி நீங்கள் எல்லா யோகிகளையும் பாருங்கள், சித்தர்கள் மகான்கள்லாம் பாருங்கள், குண்டலினியை பற்றி பேசியிருப்பாங்க. குண்டலினா என்ன அப்படின்னா, மூலாதாரத்தில் இருக்குது. மூலாதார சக்கரம் சொல்லலாம். மூலாதார சக்கரத்துலேருந்து அப்படியே மேலே 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 போயிட்டு சகசிராரம் அப்படின்ற பிரம்மரந்திரம் சொல்லுவாங்க. சகசிராரம் சொல்லுவாங்க. அங்கே கொண்டு போய் அங்கே சேர்க்கணும். அப்போது மூலாதாரத்தில் இருக்கிற மூலக்கணலை மேலே கொண்டு போய் சேர்த்தணும். நல்லா பாருங்கள், தீபத்தை பாருங்கள், அகல் விளக்கில் ஏற்ற தீபத்தை பாருங்கள், நல்லா பாருங்கள். தீபம் வந்து அப்படி கீழே வந்து பேஸ் வந்து அகலமாக ஆரம்பிக்கும், மேலே குறுகலாக முடியும். அதே மாதிரி தான் நம்ம உலகத்தில் இருக்கிற அந்த மூலாதாரம் சம்மந்தப்பட்ட அந்த லௌகிக ஆசைகள், இந்த லௌகிக ஆசைகள், பணம் நிறையா இருக்கணும், சொத்து நிறையா இருக்கணும், கார் இருக்கணும், பங்களா இருக்கணும், இது போகணும், அது போகணும், இது போகணும், அது போகணும், இது போகணும், எல்லாம் அகலமாக இருக்கணும். அதை அப்படியே ஒரு சக்கரமாக குறுக்கிக்கிட்டே போகணும். ஒரு சக்கரமாக எடுத்தோடனே ஜம்ப் பண்ணி போக முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குண்டலி யோகம் படித்தவங்களுக்கு தெரியும், யோகாவில் இருக்கிறவங்க பற்றி தெரியும். கீழே ஒன்றா அப்படியே மூலாதாரத்துலேருந்து சகசிராரம் வரணும், சகசிராரத்துலேருந்து அப்படியே மணிப்பூரகம் வரணும், மணிப்பூரகம் அப்படியே மேலே மேலே ஒன்றுனா போயிட்டு சகசிராரத்தை போய் பிடிக்கணும். எப்போ வந்து மூலாதாரத்தில் இருந்து மனிதன், சகசிராரம் வந்து இறைவன், அப்படியே மேலே கொண்டு போய் அங்கே சகசிராரத்தில் லிங்க் பண்ணுறோமோ அப்போ கடவுள் ஐக்கியமாயிரும். இதைத்தான் தீபத்தில் காட்டினாங்க.